வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் எனும் நிகழ்ச்சிக்கூடாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அருமையான காலை வேளையிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம். இன்றும் நாம் பார்க்க போகின்ற செய்தி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை உபதேசம். அதாவது சிலுவையை பற்றின உபதேசம் இன்று மக்களுக்கு அவசியமா? 2024 ஆண்டு வருஷம் வாழுகின்ற மக்களுக்கு இந்த சிலுவையின் உபதேசம் 2000 வருடங்களுக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட இயேசுவின் சிலுவை உபதேசம் இன்றைக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கின்றதா? இந்த உபதேசத்தை சொல்லுவது அவசியமாக இருக்கின்றதா என்று நாம் பார்க்கின்ற பொழுது, ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் முடிவு வரை, இந்த பூமியிலே மனிதர்கள் வாழும் வரை கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷம், சிலுவை உபதேசம் எல்லா மனிதர்களுக்கும் மிக மிக அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய மக்கள், அதாவது உலகத்தின் வாழ்கின்ற மனிதர்கள் கெட்டுப்போய்க் கொண்டிருக்கின்றார்கள், அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆத்தும அழிவு, சரீரத்தினூடான அழிவு, அவங்களுடைய வாழ்க்கை தொலைந்து கொண்டிருக்கிறது. குடும்ப சந்தோஷம் அளிக்கப்படுகின்றது. வாலிப பிராயம், எதிர்காலம் என்று மனிதன் பலவிதமாக தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கின்றான். ஆகவே தான் வேதம் சொல்லுகின்றது, 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகின்றது: சிலுவை பற்றின உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கின்றது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த பூமியிலே வாழுகின்ற மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு, ரட்சிப்பு என்று சொல்லுகின்ற பொழுது காப்பாற்றப்படுவதற்கு, எதிலிருந்து? அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு இந்த இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம், சிலுவையை பற்றின உபதேசம் மிக அவசியமாக இருக்கின்றது. ஆகவே தான் பவுல் கூறுகின்றார், அவருடைய சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அல்லாமல் வேறு எதையும் குறித்து நான் பேச முயற்சி செய்யவில்லை. இயேசுவை மாத்திரம் நான் சொல்லுகின்றேன். அவருடைய சிலுவையிலே மரணம், அவர் சிலுவையிலே பாடுபட்டு, அவர் சிலுவையிலே தன் ஜீவனை மக்களுக்காக கொடுத்து, அதன் பின்பு அவர் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த செய்தியை குறித்து பவுல் எல்லா மக்களுக்கும் சொன்னார். ஏனென்றால் இந்த பூமியிலே நாங்கள் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தை பார்ப்போம். 2024ஆம் ஆண்டு நாங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இலங்கை தேசத்திலே வாழுகின்றோம். பல இடங்களிலே, பல மாவட்டங்களிலே, பல பின்னணியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பிரியமானவர்களே, பிள்ளைகளை குறித்து பார்ப்போம். பிள்ளைகள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை எவ்விதமாய் அழித்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் இன்றைக்கு கெட்டுப்போய்க் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை எடுத்து பார்த்தோமா இருந்தால், அவர்கள் ஐஸ் என்கின்ற மது போதைக்கு அங்கே அடிமையாகிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் பல பிள்ளைகள் அங்கே வாழ்க்கையிலே தேவையில்லாத அநேக காரியங்களுக்குள்ளே சிக்கி தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் வாலிப பிள்ளைகள், 15 வயது பிள்ளைகள் அங்கே கெட்டுப்போய்க் கொண்டிருக்கின்றார்கள். இதே நாங்கள் வாலிப பிராயத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் சில காம விகாரங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவ்விதமாக தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கின்றார்கள். மது போதைகள், மதுபானங்கள், இப்படியாக நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாங்கள் வளர்ந்தோரை பார்ப்போமா இருந்தால், திருமணம் முடித்தவர்கள், குடும்பத்திலே வாழுகின்றவர்கள், பிழையான உறவுகள் ஊடாக, குடும்ப பிரச்சனைகளுக்கூடாக, களியாட்டங்களுக்கூடாக, இப்படியாக பல தீமைகளாலே தங்களுடைய வாழ்க்கை கெட்டுப்போயிருக்கின்றது. சிந்தித்து பார்ப்போமா இருந்தால், இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள், எத்தனை பிள்ளைகள், எத்தனை வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கை கெட்டுப்போன நிலையிலே, அழிந்து கொண்டு போகிற நிலையிலே, தங்களுடைய வாழ்க்கை இதோடு முடிந்ததென்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் இன்றைக்கும் இயேசுவின் சிலுவை உபதேசத்தின் செய்தி அவசியமாக இருக்கின்றது. இதனைத்தான் பவுல் சொல்லுகின்றார். கெட்டுப்போகின்ற மனிதர்கள் இதை கேட்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இது சில நேரம் பைத்தியக்காரத்தனமாக தோன்றும். ஏனென்றால் சிலுவையினாலே ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியுமா? சிலுவையினாலே ஒரு மனிதன் காப்பாற்றப்பட முடியுமோ?
ஆனால் உண்மையாகவே இந்த இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம், இந்த சிலுவை தியாகம் எங்கள் வாழ்க்கையை மாற்றுகின்றது. இன்றைக்கு பாவத்தில் இருக்கிற மனிதன், குடிப்பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிற மனிதன், இல்லாவிட்டால் தன்னுடைய வாழ்க்கை அழிந்து கொண்டு போகின்ற முடிவின் நிலையிலே மரணம்தான் முடிவு, தற்கொலைதான் முடிவு, இனி என் வாழ்க்கையிலே எதுவும் இல்லை என்று இருக்கின்ற வேளையிலே இந்த இயேசு கிறிஸ்துடைய சிலுவை உபதேசம் எங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுகின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையிலே விடுதலை உண்டு. அவருடைய வார்த்தையிலே விடுதலை உண்டு. அவருடைய வார்த்தையினாலே எங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டு. அவருடைய வார்த்தையிலே யாரெல்லாம் விசுவாசம் வைக்கின்றார்களோ, அவருடைய வார்த்தையிலே யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கின்றார்களோ, அவர்கள் எல்லாரும் அங்கே விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். வேதாகமத்திலே இயேசுடைய விடுதலை குறித்து பல வார்த்தைகள் இருக்கின்றது. அந்த விடுதலை குறித்து நாங்கள் அறிகின்ற பொழுது அது இயேசு கிறிஸ்துடைய சிலுவை கூடாக நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே பிரியமானவர்களே, சிலுவையின் பாதத்திலே தான் நமக்கு மெய்யான அன்பு உண்டு. இந்த உலகத்திலே அன்பை தேடி அலைகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் தன்னை நேசிக்க யாருமே இல்லையே, தன்னிடத்தில் அன்பு காட்ட யாருமே இல்லை என்று தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்துக்கும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அண்டையிலே நாம் வருகின்ற பொழுது மெய்யான அன்பை நாங்கள் காண முடியும். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாருக்காகவும், ஒவ்வொரு மனிதனுக்காகவும் தன் ஜீவனை சிலுவையிலே அவர் கொடுத்திருக்கின்றார். அந்த மெய்யான அன்பு அந்த சிலுவையிலே வெளிப்படுகின்றது. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பு. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடிப்பதற்கு முன்பதாக அவருடைய தலையிலே அவரை குட்டினார்கள், அவருடைய முகத்தில் துப்பினார்கள், அவருடைய சரீரத்தை அடித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலும் அவர் அந்த மக்களை பார்த்து, அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். ஆகவே மன்னிப்பு என்கின்ற ஒரு காரியம் அந்த சிலுவையிலே நமக்கு கிடைக்கின்றது. அந்த மன்னிப்பினுடைய செய்தி, அந்த மன்னிப்பினுடைய நிச்சயம் இந்த சிலுவை கூடாக நமக்கு கிடைக்கின்றதை நாம் அவதானிக்க முடியும். அப்படி என்றால் நாம் செய்த பாவத்துக்கு, நாம் செய்த தவறுகளுக்கு அந்த சிலுவையின் இடத்திலே மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பு என்றால் அந்த சிலுவையிலே அல்லாமல் வேறு எங்கேயும் கிடையாது. அடுத்தது சாபத்திலிருந்து விடுதலை. பிரியமானவர்களே, நாங்கள் அங்கே சாபத்துக்குள்ளாக போனவர்கள். மனுக்குலத்திலே அநேகர் எங்களுடைய முன்னோர்கள் செய்த தவறுகள், பாவங்கள் நிமித்தம், இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய பாவ வாழ்க்கை நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாபம் எங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. இயேசு கிறிஸ்து எல்லா சாபங்களையும் அவர் சிலுவையிலே முடித்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. கலாத்தியர் புத்தகத்திலே சிலுவையிலே அறையப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய சாபங்களை மீட்கும்படியாக, நம்முடைய சாபத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றும் ஒரு மனிதனுக்கு சிலுவை உபதேசம் தேவையா என்று கேட்கின்ற பொழுது, ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாக தேவை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் சில வேளை நீங்கள் இதுவரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபராக இருந்திருக்கலாம், இதுவரை கிறிஸ்தவத்தை குறித்து அறியாத ஒரு நபராக இருந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை கெட்டுப்போய் கொண்டிருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறதா? நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? அப்படி என்றால் இந்த சிலுவையின் உபதேசம் உங்களுக்குத்தான் பிரியமானவர்களே. இந்த சிலுவையின் உபதேசத்தை, இந்த சிலுவையிலே தொங்கின இயேசுவை உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அவரை தேடுங்கள். அப்பொழுது கெட்டுப்போகின்ற வாழ்க்கை ரட்சிக்கப்படும், விடுதலையாக்கப்படும். இதுதான் சிலுவை உபதேசத்திலே நமக்கு உண்டாயிருக்கிற நன்மை. ஆகவே இன்றைக்கு அழிந்து கொண்டு போகிற இந்த உலகத்திலே இந்த மக்களை மீட்பதற்கு ஒரே ஒரு வழி என்றால் அது இயேசு கிறிஸ்து மட்டுமே, அவருடைய சிலுவை உபதேசம் மட்டுமே. சில வேளை நாங்கள் சொல்லலாம், நாங்கள் சிலுவை அறிந்திருக்கிறோம், இது எங்களுக்கு தெரியும் என்று. ஆனாலும் அந்த சிலுவையின் உபதேசத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது
இயேசுவோடு சேர்ந்து வாழுகின்ற பொழுது மெய்யான விடுதலை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வோம்.